எல்லாருக்கும் காலை வணக்கம். சண்டே ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ மட்டன் குழம்பு செய்கிறது வீடியோ போடலாம் பாருங்கள். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அப்படியே வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாம் அரிசி தாங்க செய்ய போகிறேன் இன்னைக்கு. கசகசா எல்லாமே நீங்கள் அரிசி தான் செய்யணும். ஏன்னா வெயிலில் ரொம்ப சூடில் சிக்கன் வேலையை வேணான்ட்டு மட்டன் தான் சொல்கிறது. மட்டன் இன்னும் அலசல வந்து வச்சு நம்ம வந்து தனியாக போட்டுக்கலாம். தனியாக ஏன்னா நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் பத்தல்னா தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். ஒரு அஞ்சு காய் மிளகாத்தூள், அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன். ஏன்னா இது மட்டன்றதுனால சோம்பு, மிளகு கொஞ்சம் நிறையவே போடுறோம். சளி பிடிச்சிருந்து மிளகு கொஞ்சம் நிறைய போடுறோம். சீரகம் எல்லாம் கை கலந்து தான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. சீரகம், தனியா, மிளகாய், சோம்பு, சீரகம் மிளகு போட்டாச்சா. வந்து கசகசா ஒரு ஸ்பூன் இருக்கும். கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா. ஏன்னா ரொம்ப போட்டாங்க கசகசா ஒரு ஸ்பூன். போட்டாச்சு, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி அரைச்சி தான் வைக்கணும். கொஞ்சம் பட்டை எல்லாமே வதக்கி அரைச்சி ஊற்றி வச்சுருப்பாங்க. கொஞ்சோண்டு இலை, கொஞ்சம் இலை சும்மா ரொம்ப கிடையாது. எல்லாமே கொஞ்சம் அண்ணாச்சி விட்டு கொஞ்சமாக போடணும். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். போட்டுக்கலாம். லவங்கம் போட தேவையில்ல. லவங்கம் போட்டால் ரொம்ப வந்து வெங்காயம், புதினா கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை, புதினா போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வாசனையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். எண்ணெய் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் ஊற்றலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றல டீ குக்கரில் தான் வைக்க போகிறேன். பையனுக்கு வந்து ஏதோ அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. அதனால சிக்கன் வேணான்ட்டான். நீங்களும் வேணான்றான். பார்க்கலாம் போய் நல்ல மீன் தான் வாங்கி குழம்பு பண்ணலாம். நீங்களே சாப்பிட்டாங்க. அதுக்கு புதன்கிழமை மீன் வாங்கி இது கவலை மீன் ஆகலை என்னன்னு தெரியலாங்க. அதனால அவ்வளோதான். இப்போ வந்து உடச்ச கலந்து தக்காளி போடலாம். ஒரே ஒரு பழம் இருந்துச்சு தக்காளி. அது எல்லாத்தையும் போட்டு இது வந்து ஒப்பேனைக்கல்ல வைக்கிற ஸ்டைலு. இந்த மாதிரி வைப்பாங்க.
தான் வந்து வதங்கட்டும். கொஞ்சம் உடச்சி கல்லி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் உடச்சி இதுதான் வந்து அங்கே ஸ்டைல் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். முந்திரி கூட போடலாம், போடல. முந்திரி ரொம்ப தித்திப்பாக இருக்கும். தேங்காவும் போடல. இது மட்டும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு. அதுதான் எல்லாம் போட்டு வதக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது ஆறட்டும் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே கறி அரைச்சினா தாளிச்சிடலாம். அதுதான் கறி அரைச்சின்னு வந்தாச்சுங்க. இப்போ வந்து கேஸ் பற்றி வச்சுக்கலாம். குக்கரில் செய்யலாம் கேட்கும். அது என்னதான் சொல்லாமா ஆட்டுக்கெல்லாம் வந்து ஆட்டுக்கெல்லாம் வேகாது. மட்டன் எப்பவுமே வந்து குக்கரில் போட்டால் தான் வேகும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது மலைக்கண்ணு அந்த எண்ணெய் வந்து என்னவோ சுத்தமாக இது பண்ணதுன்னாங்க. இது காட்டன் பாருங்க. இந்த SVSன்ட்டு மலைக்கண்ணு கடலை எண்ணெய்ட்டு. ஆனால் வந்து இது வெள்ளையாக இருக்குது இந்த எண்ணெய். இது இதை சுத்திகரிக்கப்பட்டதுன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது இந்த வெள்ளையா மஞ்சளாக இருக்குது அந்த எண்ணெய் கடலை எண்ணெய். இது வந்து வெள்ளையாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. கடுகு போட்டுக்கலாம். வெள்ளை காயுது. கடுகு மொத்தம் மருத்துவம் போடக்கூடாது. கறிக்கலாம். கடுகு வந்து காரத்துக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மணி ஆகுது டிஃபனுக்கு. அதனால செய்யணும். போயிட்டு மீன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தால் மத்தியானத்துக்கு இப்போதைக்கு மட்டன் குழம்பு நான் வச்சு இது மாதிரி காட்டில் போகுது. அதனால இப்போ செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி செஞ்சுருந்தேன்னா இப்போ போட்டிருக்க மாட்டேன். ஒரே மத்தியானத்துக்கு எடுத்துக்கிட்டேன். எதுவும் போடலை உங்களுக்கு. அதனால இப்போ போடுறேன். மட்டன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்காங்க. அதுக்காக தான் போடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து இதில் ஒரு பட்டை இதெல்லாம் எல்லாமே போட்டோம். இதில் எதுவுமே போட்டாங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். சும்மா மசாலாவே போடக்கூடாது. அதுவே தெரியும். 6 கிலோ மட்டன். அரை கிலோக்கு தேவையான மசாலா. ஆறிடுச்சு. வதங்கட்டாங்க. அரைச்சி எடுத்து வந்துடுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு வதங்கட்டு. தக்காளி வதங்கட்டு உப்பு போட்டுக்கலாம். வதங்கலாம். அவ்வளோதான். நம்ம இது வெங்காயம் தக்காளி வதங்கி வச்சு கறி போட்டுக்கலாம். வதங்கிட்டாங்க. அது வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அரைச்சிட்டேன். வதக்கு அரைச்சாச்சு.
நல்லா வதக்காச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு போட்டாச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம், அப்படியே மொத்தமாக ஊற்றிடலாம். ஏன்னா இதை ஊற்றணும்னா உப்புலாம் வந்து எவ்வளோ இது காரம் எவ்வளோ தேவைப்படுதுன்ட்டு நம்ம இதை ஊற்றின அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடுறோம். கடை இருக்குது காலையிலேயே. நம்ம வீட்டு கல்யாணம் அதுதான்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போடல. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை தொட்டு வாயில் வச்சு பார்த்துக்கலாம் காரம் போடுறதா என்னான்ட்டு. பெரியவங்களுக்கு நல்லா வந்து இப்பயே பார்க்கறதுக்கு நல்லா சாப்பிட்ற போல இருக்குது, பார்த்துக்கோங்க. எனக்கு டிஃபனுங்கிறதுனால நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் வைக்க போகிறேன். சரி, காரம் மட்டும் பார்த்துக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, இந்த மிளகாத்தூள் மட்டும் நல்லா அவ்வளோதான்ப்பா. நல்லா காரமாக இருக்குது. அதுதான் சொல்லுது, மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. ஏன்னா மிளகு, தனியா, அப்புறம் வந்து நம்ம காஞ்சி மிளகா எல்லாம் போட்டுருக்கோம். பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். டிஃபனுக்குலாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுதான் இதை அரைச்சி ஊற்றி வச்சேன். நம்ம சாப்பாட்டுனா கிரேவி நல்லா தொக்கா வச்சு கிரேவி மாதிரி வச்சோன்னா நல்லா இருக்கும். இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம், நல்லா கட்டியாக இருக்குது. இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். மட்டன் சாப்பிட மாட்டாரு, அதனால அது வேற விஷயம். சோறு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றணும்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வேறு வேறு இப்போ அவ்வளோதான் போகிறோம். மூடிடலாம். உப்பு போட்டு இந்த மூடுறது கஷ்டம். ஏன்னு தெரியல, மூணு மூட்டை அவ்வளோதான்ப்பா. விசில் மாற்றம் வந்தோடனே அவ்வளோதாங்க. ஒரு விசில் வந்துச்சு, நல்லா ஒரு 7-8 விசில் விட்டாச்சு. நிறுத்திக்கலாம். விசில் போட்டோம். தோசை ஊற்றினுக்கிற சாப்பிட்றதுக்கு விசில் போயிடுச்சு, எடுத்துலாம். தண்ணி போடு. மட்டன் குழம்பு மட்டன் போட்டுதான் வச்சுக்கிட்டு போடுறேன். மட்டன் குழம்பு ரெடி. நல்லா திக்காக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது.
திக்காக தான் இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தோசை சாப்பிட்லாம் வாங்க. தோசை அந்த மாதிரி தீஞ்சுது. தோசை சுட்டாச்சு, மட்டன் குழம்பு வாங்க சாப்பிடலாம். கொப்பெல்லாம் வராது அப்படியா? மட்டன் குழம்பு தோசை வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட் ஆகிடுதுங்க, சாப்பிட போகிறோம். பாய்.